ஆட்டோ ஓட்டுற ஒரு ரோமியோ, காரில் போகிற ஒரு ரோமியோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். முதல்ல என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். ஆட்டோ ஓட்டுற ஒரு ரோமியோ, காரில் போகிற ஒரு ரோமியோ. எப்படி ரோமியோ அப்படின்னா அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க ஆளுக்கு அவர் ரோமியோ. ஆனால் அதில் எதில் எப்படி ரோமியோ ஆறாங்க, ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு 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 மனிதர் எப்படி ரோமியோ ஆகுறாரு அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் மேன் எல்லாம் இருக்குது லைஃப்பில். நம்ம எல்லாருமே ட்ராவல் ஆகிறோம், வாழ்க்கை இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், எல்லாம் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், காசு வருது. அப்படியே கட் பண்ணி இப்படி திரும்பி பார்த்தா நம்ம வந்து நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணோமோ அவங்கள ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம லவ்வை ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஐயோ இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே உன்னை அப்படின்னு இருக்கோம். அப்படி ஒரு மனுஷர் திரும்பி அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் லவ்வே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. நான் பண்ணுறேன்டா லவ் மாசா கெத்தா அப்படின்னு வராரு. அவர் தான் ரோமியோ. அதுதான் அந்த ரோமியோவோட பிளாட்டு. இவ்வளோ தான் ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து பல படத்தில் பல சர்ப்ரைஸ் இருக்குது. எந்த 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 நாட்டை இது சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு யோசிச்சா எல்லா சர்ப்ரைஸும் பிரேக் ஆகுது. ஸோ இவ்வளோ சர்ப்ரைஸை பேக் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரோமியோ. ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த படத்தில் என்ன சொல்ல வரணும்னு விரும்பினேன்னா, ஒரு ரொம்ப நாளாக ஒரே சண்டை, ஒரு ஒரு ஆக்ஷன். ஓகே நீ இந்த படத்தில் இந்த கன்று கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் பெரிய கன் கொண்டு வரேன், அடுத்த படத்தில் நான் இன்னும் பெரிய கன்று கொண்டு வந்து சுட்டுறேன் அப்படின்னு ஓகே 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 அப்படின்ட்டு இருக்கே தவிர ஒரு 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 லவ் மிஸ் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள் வந்து லவ் ஸ்டோரிஸ். இதை பார்க்கும்போது சே இப்படி லவ் பண்ணோம்டா படம் அப்படின்னு ஒரு தோணணும்ல. அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஒரு ஆல்ஃபா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அறிவுன்ற கேரக்டர் என் படத்தில் இருக்கார். ஒரு ஒரு அணுகுமுறை, ஒரு ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவங்கள எப்படி லவ் பண்ணணும், அவங்களுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறத கூட இப்போலாம் வந்து ஒரு பெரிய என்ன நீ சாக்ரிஃபைஸ் பண்ண, நீ அந்த பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்னா, நான் லவ் பண்ணுறேன், நான் பண்ணுவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அந்த பொண்ணுக்காக அப்படின்ட்டு இருக்கிற ஒரு கேரக்டரு. நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி கதைகள் பார்த்து வளர்றாங்களோ அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை. சினிமா பார்த்து தானே வளர்றோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில், லவ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு வளர்ந்த இது. எனக்கு இந்த ஜென்ரேஷன் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்ஸ்லாம் என்ன படம் பார்க்குறாங்கன்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. சரி, ஒரு படம் பார்த்தா அடுத்த ஜென்ரேஷன் நான் என் பொண்டாட்டியை இப்படி தான் பார்க்கணும், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி தான் பேசணும், இப்படி தான் அணுகணும் அப்படின்னு ஒரு சின்ன இல்லை பெருசாகவே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் ரோமியோ. மற்றபடி தேங்க்ஸ் எல்லாமே நான் ஐ திங்க் இன்னொரு மீட்டிங்கில் எல்லாருக்கும், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். என்னோட டிஓபி, ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்து ஒரு புது டேரக்டர்னு பார்க்காம ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தலைவாசல் சார் வந்து ஆக்சுவலாக வெறியான ஒரு ஆக்டர். ரெடினா சீனியருன்னு அப்படி ஏன் அவர் சீனியர்னு சொல்கிறோன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும். ஏன்னா நான் அப்படியே பார்ப்பேன் மானிட்டரில், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், நான் பாட்டு அப்படியே கெத்தாக போயிட்டு சார் இது ஒரு சின்ன 1 மோர் போகலாமான்னா எதுக்கு அப்படின்னுவார். யூஸ்வல் என்ன எதுக்குன்னுலாம் கேட்குறாரு. 1 மோர் சார் அப்படின்னா எதுக்கு அப்படின்னுவாரு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ இப்படி இந்த கேரக்டரை நீ இப்படி பார்க்குற, நான் எப்படி பார்த்தேனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நானே தெரிச்சிருவேன். இவர் ஒரு டெஃபினிஷன் போட்டு அந்த கேரக்டரை கொண்டு வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த கேரக்டர் இதை பேசுனதுனால இங்கே வந்து இது சொல்லுது அப்படின்னும் போது போய் மானிட்டரை பாருன்னும் போது அப்படியே போய் மானிட்டரை பார்த்துட்டு சார் செம்மையாக சார் அப்படின்னு இருக்கும். அது அந்த மாதிரி 1 மோர் கேட்குறோன்னா எதுக்குன்னு ப்ராப்பராக போய் யோசித்து கேட்கணும். ஏன்னா அது அந்த 1 மோர்ன்றது சும்மா சொல்ல ஈஸி, பட் ஆக்டர் கண்ணுக்கு முன்னாடி, அது கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி கொடுப்பாங்க, அவங்க ப்ரீத்தில், அவங்களோட பாடி லாங்குவேஜில். ஸோ ஒரு 1 மோருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்கிட்டையும் பண்ணி ஒர்க் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் தலைவாசல் சார் ரொம்ப கற்றுட்ருக்கேன் அவங்களோட இதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
லீலா வந்து ஒரு வருஷம் தேடணும் இந்த படத்துக்கு ஹீரோயின். நான் ரைட்டிங் ஸ்டேஜில் யார் தான் ஹீரோயினாக வரப்போகிறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கே தோன்ற அளவுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன். அப்போ ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னே இவங்க தான்டா லீலா அப்படின்னு இருந்தது. அப்படியே சாருக்கு அமிச்சேன். சார் நம்ம பார்த்ததுலேயே இவங்க தானே பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த கேரக்டருக்குன்னு. ஆமாம்